அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் குர்ஆனில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால அல்லாஹு தஆலா இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். ஸதகல்லாஹு அலிய்யுல் அலீம். وقال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الرحمة وغلقت أبواب جهنم وسلسلت الشياطين. صدق நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனுக்கே எல்லாம் புகழும். இன்னும் ஈட்டி முறையில் நின்றாலும் ஈமானை விடமாட்டன் என்று இரும்பு குரல் கொடுத்த என் அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் அவர்கள் அப்படியே பின்பற்றிய சுத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், இன்னும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வின் வற்றான கருவை என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஆகிறது ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. ரமலானுடைய மாதம் ஆகிறது அல்லாஹ் தாலாவால் புரிந்து கொள்ளப்பட்ட, அல்லாஹ் தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அவனின் ரஹமத்துகள் இறங்கப்படக்கூடிய மாதமாக இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் தாலா தன் சங்கையான திருமுறை குர்ஆன் ஷரீஃபையும் இந்த மாதத்தில் தான் இறக்கியுள்ளான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை பற்றி கூறும்போது சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, மேலும் நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன, மேலும் சைத்தான்கள் அனைத்தும் விலங்கிடப்படுகின்றன என்பதாக கூறுகிறார்கள். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு கூறும்போது சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதம் 30 நாட்களில் முதலாவது 10 நாட்கள் ரஹ்மத்துடைய 10 நாட்களாக இருக்கும், மேலும் இரண்டாவது 10 நாட்கள் மக்ஃபிரத்துடைய 10 நாட்களாக இருக்கும், மேலும் மூன்றாவது 10 நாட்கள் நரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடிய 10 நாட்களாக இருக்கும் என்பதாக கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொல்லிவிட்டு ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்தார்கள். நாம் ரமலான் மாதத்தில் முதல் 10 நாட்களில் அல்லாஹ்விடம் ரஹமத்தை கேட்க வேண்டும், ரஹமத்தை பற்றி கேட்க வேண்டும் என்பதாக அருளியுள்ளார்கள். மேலும் இரண்டாவது 10 மக்ஃபிரத்துக்காக துஆ கேட்க வேண்டும் என்பதாக அருளியுள்ளார்கள். மேலும் மூன்றாவது 10 நரகத்தை விட்டு விடுதலைக்காக துஆ கேட்க வேண்டும் என்பதாக அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் இறுதியிலே சொல்வார்களாம், அடுத்த மாதம் ரமலான் மாதம், அந்த ரமலான் மாதம் மிகவும் ரஹமத்துடைய மாதமாக இருக்கிறது, அந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வினாடியை கூட வீணடித்து விடாதீர்கள் என்று சொன்னால் ரமலான் மாதம் மிகவும் ரஹமத்துடைய மாதமாக இருக்கிறது என்று அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தாலா நோன்பு வைப்பதை ஃபர்தாக ஆக்கியிருக்கிறான். மேலும் ரமலான் மாதத்தில் தராவியாக தொழுவதை சுன்னத்தாகவும் ஆக்கியிருக்கிறான். ரமலான் மாதத்தில் தராவியாக தொழுவதை சுன்னத்தாகவும் ஆக்கியிருக்கிறான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடம் கட்டாயமாக கேட்கும்படி 2 விஷயத்தை நம்மிடம் அருளியுள்ளார்கள். அதில் முதல் விஷயம் ஆகிறது, நாம் அல்லாஹ் தாலாவிடம் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் என்பதாக அருளியுள்ளார்கள். மேலும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அருளியுள்ளார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மாதத்தை பற்றி கூறும்போது சொல்லுகின்றார்கள், இந்த ரமலான் மாதத்தில் என்னுடைய உம்மத்தினருக்கு மட்டும்தான் 5 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது முன்னாடி உள்ள வேறு எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதாக அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கூறுகிறார்கள், என்னவென்று சொன்னால், ரமலான் மாதங்களில் நோம்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் ஆகிறது அல்லாஹ்விடம் கஸ்தூரி வாசத்தை விட அதிகமாக இருக்கும் என்பதாக கூறியுள்ளார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது விஷயத்தை கூறும்பொழுது சொல்லுகிறார்கள், ரமலான் மாதத்தில் நோம்பாளிகளுக்கு
ரமலான் மாதத்தில் நோன்பாளர்களுக்கு கடலில் உள்ள அனைத்து மீன்களும் பாவமளிப்பு தெரிகிறது என்பதாக அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விஷயத்தை கூறும்போது கூறுகிறார்கள், ரமலான் மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருக்காக சுவர்க்கம் ஒவ்வொரு நாளும் அலங்கரித்துக் கொண்டே இருக்குமாம். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கத்தை பார்த்து கூறுவானாம், என்னுடைய அடியான் உலகத்தை தூக்கி எறிந்துவிட்டு விரைவில் உன்னிடம் வருவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கத்தை பார்த்து கூறுவானாம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது விஷயத்தை பற்றி கூறும்போது சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டாலே அட்டுழியம் புரியும் சைத்தான்கள் அனைத்தும் விளங்கிடப்படுகின்றன என்பதாக அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் ஐந்தாவது விஷயத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது சொல்கிறார்கள், ரமலான் மாதம் இறுதியில் தான் நோன்பாளிகளுக்கு நோன்பாளிகள் அனைவருக்கும் பாவமளிப்பு வழங்கப்படுகிறது என்பதாக அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புத்தருக்கு உதவி செய்வதன் நன்மையை பற்றி கூறுகிறார்கள். யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளுக்கு நோன்பு தருக உணவு ஏற்பாடு செய்கிறாரோ அவர்களுக்காக மலக்குமார்கள் ரஹ்மத்தை அவர்கள் மீது பொழிகிறார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் போது, ரமலான் மாதத்தில் யார் நோன்பாளிகளுக்காக உணவளிக்கிறாரோ அவர்களுக்காக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி அவர்களிடம் முசாபா செய்கிறார்கள் என்பதாக அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அடையாளம் என்னவென்று என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடம் முசாபா செய்யும் பொழுது அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீராய் ஓடுமாம். அதான் அவர்களுடைய அடையாளம் என்பதாக அருமை முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு முறை கஅப் இப்னு உஜார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் குத்பா செய்வதற்காக ஏறும் பொழுது முதல் படியில் கால் வைக்கும் போதும் ஆமீன் என்று சொன்னார்கள், இரண்டாவது படியில் கால் எடுத்து வைக்கும் போதும் ஆமீன் என்று சொன்னார்கள், மேலும் மூன்றாவது படியில் கால் எடுத்து வைக்கும் போதும் ஆமீன் என்று சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா படியிலிருந்து இறங்கியவுடன் நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முதல் படியில் கால் எடுத்து வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னீர்கள், இரண்டாவது படியில் கால் எடுத்து வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னீர்கள், மூன்றாவது படியில் கால் எடுத்து வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னீர்கள், அது என்ன என்று எங்கள் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு நான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் முதல் படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, யா ரசூலல்லாஹ், உங்கள் பெயரை கண்டு உங்கள் பெயர் உச்சரிக்கப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக கூறுகிறார்கள். மேலும் இரண்டாவது படியில் நான் கால் எடுத்து வைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி யா ரசூலல்லாஹ், யாருக்கு பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு அவர்கள் கண்ணியம் செய்யவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் மூன்றாவது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, யா ரசூலல்லாஹ், ரமலான் மாதத்தில் யார் பாவ மன்னிப்பு தேவையில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக பெருமானார் ரசூலுல்லாஹி நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், ரமலான் மாதம் மிகவும் ரஹ்மத்துடைய மாதமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், ரஜப் மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கும், ஷஅபான் மாதம் என்னுடைய மாதமாக இருக்கும், மேலும் ரமலான் மாதம் என்னுடைய உம்மத்துடைய மாதமாக இருக்கும் என்பதாக கூறினார்கள். மேலும் நாமும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகள் செய்வதற்கும் அதிகமான பாவமளிப்பு செய்வதற்கும் அல்லாஹ் நம்மால் தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி என்னுடைய உற்றான உரைக்கு ஒரு புள்ளியை வைத்து உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.